டே இன் மை லைஃப் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியில் ஸ்டார்ட் பண்ணி சின்ன சின்ன க்ளீனிங் டிப்ஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. இஃப்தார் ப்ரிப்பரேஷனை இவ்வளோ ஈஸியாக பண்ணலாமா அப்படின்றத வீடியோவில் பார்த்துடலாமா? Hey all, assalamu alaikum, welcome back to Madurai Ponnu channel. So hope you all are good. இந்த ரமலான் மந்த்ல நோன்பு வச்சிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நல்லபடியா நோன்பு சிறப்பா போயிட்டு இருக்கும்னு நம்புறேன். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இங்கேயுமே ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அதை இன்னும் கூடுதலாக சிறப்பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பல்சஸ் அண்ட் டால்ஸ் எல்லாமே வந்து நான் மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து என்னோட ரமலான் ப்ரிப்பரேஷன்ஸ்லேயே காட்டியிருப்பேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். எவ்வளோ ஆட் பண்ணி அந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கப் நைட்டே வந்து ஊற வச்சிட்டேன். ஸோ சுகர் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து ப்ரேயர் முடிச்சுட்டு இது வந்து நான் மார்னிங்கே வந்து கிரைண்ட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓவர் நைட்டு தான் ஊற வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா மாவு நல்லா பொங்கி நல்ல கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி ஊற வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக ஜாரில் பாதி அளவுக்கு போட்டு ஃபஸ்ட்டு பல்சஸ் மோடில் போட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு 5-6 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு காஞ்ச மிளகா. இது வந்து குட்டீஸ் சாப்பிடுவாங்கன்றதுனால நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னாலும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். மாவு இந்த மாதிரி அரைக்கும் போதே வந்து நீங்கள் வடைக்கு வேணும்னா அப்படின்னா பல்சஸ் மோட்லேயே போட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் அடை மாதிரி ஊற்றணுன்னாலும் அதுக்கு தகுந்தாப்புல ஒரு கன்சிஸ்டன்சி. நான் வந்து இட்லி தோசை ஊற்றுற மாதிரி அரைக்கிறதுக்காக நல்லாவே தான் அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த ஓல் மிக்ஸில் இருந்து நான் ஒரே ஒரு கப் மட்டும்தான் எடுத்து ஊற வச்சு அரைச்சிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கோம். ஸோ பூண்டு, சோம்பு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம் இல்லையா. இப்போ வந்து நம்ம சால்ட்டும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை வந்து வெளியே வைக்கணுன்றது அவசியம் இல்லை. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் எடுத்து அப்போதைக்கு ஊற்றிக்கலாம். தோசை ஊற்ற போகிறீங்கன்னா அப்படியே எடுத்து மாவை ஃப்ரிட்ஜிலேருந்து ஊற்றிக்கலாம். பட் இட்லி ஊற்ற போகிறீங்கன்னா ஒரு ½ hour முன்னாடி மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த இது சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அண்ட் வந்து இது நம்ம நார்மல் இட்லி தோசை மாதிரி ரொம்ப சாஃப்டாலாம் இருக்காது. அப்படி வேணும் அப்படின்னா கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இது வந்து கிட்ஸ்லாம் கொடுக்க போகிறதுனால நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. ஃபஜர் முடிச்சுட்டு வந்து நான் அரைச்சி வச்சிருந்தேன் இல்லையா, அதுக்கப்புறம் ஃபுல்லாமே வந்து இது ஃப்ரிட்ஜில் தான் இருந்துச்சு. நான் வந்து ஒரு 10:30 போல் எடுத்து வெளியே வச்சுக்கிட்டேன். ஸோ நான் வந்து கிட்ஸுக்காக இட்லி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 11 o'clock இப்போது அந்த மாதிரி டைமில் எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இட்லி ஊற்றுற அந்த கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ குட்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி மினி இட்லியில் வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களாவே சாப்பிட்ருவாங்க. இதுவே கொஞ்சம் நார்மலாக நம்ம சுடுற இட்லிலாம் ஊற்றி கொடுத்தோம்னா அவங்களுக்குன்னு 1 hour கிட்ட நான் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் டைம். எங்கள் வீட்டில் குட்டீஸ் அப்படிதாங்க. உங்கள் வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க? குட்டீஸ் சாப்பிட்றதுக்காகவே இன்னும் எப்படிலாம் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத தேடி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி தான் எனக்கு போயிட்டுருக்கு. இதை வந்து தோசையாக ஊற்றும் போது நான் வந்து நிறையா ஆனியன் சேர்த்துப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ், அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் சேர்த்து நான் தோசையாக ஊற்றிப்பேன். நீங்களும் அப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதில் ஒரே ஒரு முட்டை ஆட் பண்ணி அந்த மாவுலையே கொஞ்சமாக எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆனியன் எல்லாமே போட்டு நம்ம அதில் ஒரு முட்டை ஆட் பண்ணி சுட்டோம்னாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இஃப்தார் ஸ்நாக்ஸாகவே கூட அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நானுமே அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம வந்து எல்லா பல்சஸுமே வந்து தேவைக்கு எடுத்துப்போம். தால்ஸும் சரி பல்சஸும் சரி. இப்போ நம்ம வந்து சன்னா வேணும், ஒயிட் சன்னா வேணும்னா அது ஒரு ரெசிபிக்காக மட்டும்தான் எடுத்துப்போம். அதே மாதிரி பிளாக் சன்னா, இப்போ உருத்தாலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மூங்தாலாக இருக்கட்டும், சாம்பாருக்குன்னா நம்ம துவரம் பருப்பு எடுப்போம். அதே மாதிரி கடலைப்பருப்புனா வடக்கி எடுப்போம். இல்லை நம்ம தால்ச்சா ஏதாவது வைக்க போகிறதா தான் எடுப்போம். இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஐட்டங்கள்லாம் காலியாகுன்றதை தாண்டி நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இல்லை, நீங்களும் ஒரு தடவை முடிஞ்சால் வீட்டில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக திரும்ப செய்கிற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணிடுங்க. என்னோட லாஸ்ட் வீடியோலேயே வந்து மேக்ஸிமம் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு சிக்கன் ஸ்டஃபிங் வச்சு சூப்பரான ஒரு இஃப்தார் ஸ்நாக்ஸ் வந்து குயிக்காக எம்மியாக எப்படி செய்யலாம் அப்படின்றது வந்து நான் ஷோ பண்ணியிருப்பேன். அதில் வந்துட்டு ஸ்பைசஸ் இல்லாமல் எப்படின்னு காமிச்சிருப்பேன். இன்றைக்கி செய்ய போகிறது வந்து நம்ம ஸ்பைசஸோடு ஆட் பண்ணி எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி காட்ட போகிறேன். 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் வந்து கோஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஒரு ½ அளவுக்கு, இல்லை ஒரு சின்ன தக்காளி இருந்ததுன்னா ஒரு சின்ன தக்காளியாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து போன் பீஸாக இருந்தாலுமே போன்லெஸ்ஸாக இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி சாப்பரில் போட்டு எடுத்துக்கிட்டேன். இது என்னோட லாஸ்ட் வீடியோலேயே காமிச்சிருப்பேன். ஸோ இப்போ நான் செய்ய போகிற ஸ்டஃபிங்க்கும் சேர்த்து தான் அப்போ நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் இது எப்படி நான் ரெடி பண்ணியிருந்தேன், எந்த மாதிரி அந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுன்றதுக்காக நான் இதில் காமிச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்குமேன்றதுக்காக தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆலிவ் ஆயில் அல்லது ஆல்மண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை எங்ககிட்ட நார்மல் தான் இருக்குது அப்படின்னா நார்மல்
குக்கிங் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது, பட் கொஞ்சம் டேஸ்ட் தூக்கி குடிக்கும் இந்த மாதிரி ஆயிலெலாம் நம்ம ஆட் பண்ணிக்கும் போது. ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஊற்றி அதுக்கப்புறம் அதில் சிக்கன் போட்டு லைட்டாக சால்ட் போட்டு நான் சாட்டே பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மசாலா இதான் நம்ம ட்ரை பண்ண போகிறதுனால அதிலே கொஞ்சமாக அந்த சிக்கனை ஒதுக்கிட்டு திரும்பவும் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து குட்டீஸ் சாப்பிடுவாங்கன்றதுக்காக அது யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட நம்ம இஃப்தார் ப்ரிப்ரேஷனில் ஒரு சீக்ரெட் மசாலா ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ வேணுன்றவங்க மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே என்னோடய வீடியோ லிங்க் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வேணுன்றவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மசாலாலேருந்து 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் அளவுக்கு அந்த மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனும் டொமேட்டோவும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் வந்து ரொம்ப சாட்டே பண்ணி ரொம்ப சாஃப்டாக அந்த மாதிரிலாம் வந்து செய்யணும்லாம் இல்லை. நீங்கள் வந்து சும்மா அந்த ஹாஃப் குக்கிங்க்கு அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாலும் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு தானே எடுக்க போகிறோம், அதனால் நல்லாவே வெந்துடும். ஃபைனலாக கட் பண்ணி வச்சுருக்க கோஸ் அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு இது இறக்கி வச்சுக்கிட்டாச்சு. ஸோ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு, ரம்லான் டைமில் நம்ம க்ளீன் பண்ணது இல்லையா, ஸோ 1 வீக் மேலே ஆச்சு. ஸோ நம்ம க்ளீன் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த டஸ்ட் பேன் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம என்ன தான் அந்த பெரிய பேன் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்தாலுமே அது வந்து கொஞ்சம் டஸ்ட் இருக்க தான் செய்யும். நான் ரீசெண்டாக இது வந்து பை பண்ணியிருந்தேன். வெறும் 10 கிராம்ஸ் தான், நிறைய பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. அது என்னன்னு நான் 1 by 1 ஷோ பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பால்கனி தான். ஸோ எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, 1 month ஆன மாதிரி இருக்குல்ல, பட் 2 days தாங்க ஆயிருக்கு. ஆப்போசிட்டில் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கச்சடா ரோடாக இருக்குது, பார்க்கிங் இருக்குது, ஃபுல்லாக மண். அதனால அப்படியே ஃபுல்லாக அடிக்கிற காற்றுல பயங்கர டஸ்ட் இருக்கும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு சம்டைம்ஸ் half a day போகும். நம்ம வந்து வேக்யூம்லாம் போட்டால் கூட இந்த டஸ்ட் அவ்வளோ சூப்பராலாம் க்ளீன் ஆக மாட்டேது. ரொம்ப அப்படியே மைனூட்டான மண்ணாக இருக்குது. நம்ம இந்தியன் ப்ரூம் ஸ்டிக் வச்சு க்ளீன் பண்ணும்போது தான் அது ஃபுல்லாகவே க்ளீன் ஆகுது நிஜமாவே. அதுக்கப்புறம் இது டஸ்ட் பேன் எதுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னா, நான் சொன்னேன்ல அந்த கார்னர்லலாம் வந்து நமக்கு போகாது, அந்த ப்ரூம் ஸ்டிக் வச்சு க்ளீன் பண்ணாலே போகாது. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. கரி லீவ்ஸ் பிளான்ட் வந்து நான் வேணுன்றதுக்காக தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து வீட்டில் வளர்த்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பிளான்ட்லலாம் அவ்வளோ பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் தான் வாங்கியிருக்கேன். பட் இந்த டஸ்ட் வந்தே அது எல்லாமே காலி பண்ணிடும் போல இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சு சுச்சுவேஷன். அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ளூ கலரில் தெரியுதுல, அந்த மேட் வந்து ஃபுல்லாக பாத்ரூமில் யூஸ் பண்ணுற மாதிரியான மேட்டு. ஸோ ரெஸ்ட் ரூம் மேட்டுன்னு நம்ம போட்டாலே வரும். அது வந்து நான் பால்கனிலையும் போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, கால் வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகுன்றதுனால அங்கே போட்டு வச்சுருந்தேன். அங்கே ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு இல்லையா, ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நமக்கு ஷவருக்காக கொடுத்துருப்பாங்களா அந்த பைப், அதில் வந்து 3 ஆப்ஷன்ஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பைப் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஷவரில் மட்டும் வச்சு யூஸ் பண்ணணும் இல்லை, நம்ம நார்மல் பைப் யூஸ் பண்ணுறோம்ல அதில் கூட அதை அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நல்லா ஸ்ப்ரே பண்ணுறது, இந்த இப்போ நார்மலாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன்ல அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறது. அது பூரா ரொம்ப ஷார்ப்பாக நடுவில் இருந்து மட்டும் ஒரு 4 சர்க்கிளுக்கு வரும். நம்ம ரெஸ்ட் ரூம்லலாம் வந்து கப்பில் தண்ணி அள்ளி ஊற்றி அந்த கரையெல்லாம் க்ளீன் பண்ணுவோம்ல, வச்சு தேய்ச்சின்னு தேய்ப்போம்ல, அதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி ஃப்ளஷ் அந்த ரொம்ப ஷார்ப்பாக உள்ள ஃப்ரெஷ் அடித்து நம்ம ஒரு 2 தடவை அந்த ஹார்டான அந்த ப்ரூம் ஸ்டிக்கில் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகிடுது வேலையே. நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் கிளீனிங்காக இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். ரொம்ப ஈஸியாக இருந்தது. இதுவுமே ரீயூசபிள், அந்த ஸ்பான்ச்செல்லாம் கழட்டி வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு தண்ணி அந்த அட்டாச் பண்ணுற மாதிரி பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து நம்ம வாஷிங் லிக்விடும் ஊற்றிட்டு ஒரு பர்ஃபெக்ட் கிளீனிங் பண்ணிக்கலாம். அது மாதிரி அடிக்கடி க்ளீன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. ஃப்ளோர் க்ளீன் பண்ணியிருந்தாலும் அந்த கார்னரில் வந்து அந்த முடி அப்புறம் கொஞ்சம் டஸ்ட்லாம் ஒட்டி இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து டிஷ்யூ வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி டஸ்ட் பேனில் எடுத்துகிட்டு நான் க்ளீன் பண்ணுற அன்னைக்கு மட்டுமாச்சும் எனக்கு அந்த மாதிரி சுத்தமாக க்ளீனாக இருக்கணும்னு தோணும். ஆனால் என் பசங்க அடுத்த 1 hourல அதை வேறு மாதிரி தலைகீழ மாற்றிடுவாங்க, அது வேறு விஷயம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இஃப்தார் ஸ்நாக்ஸ்க்காக ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை பேக் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 3 டைப்பாக நான் பேக் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப வந்து பார்க்குறதுக்கும் லுக்காக சேஞ்சாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது தானே அதை எடுத்து சாப்பிடணுன்னே தோணுது நிறைய பேருக்கு. நிறைய பேர் சமோசா பேக்கிங் வந்து ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்து டக்குன்னு மடிச்சுட்டு உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிடுறாங்க. பட் அந்த மாதிரி செய்யும் போது நம்ம ஆயிலில் போடும்போது லேசாக கேப் இருந்தாலும் அப்படியே அது ஃபுல்லாக அப்படியே வெளியே வந்து தெரிச்சு அப்படியே நமக்கு ஸ்டவ் ஃபுல்லாகவே வீணாயிடுது. அது நமக்கு 1க்கு 2 வேலை ஆயிடுது. அதுக்கு ஒரு 5 seconds இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அது நல்லா பக்காவாக பேஸ்ட் ஆயிடுது இல்லையா. அதனால நான் யூஸ்வலாக இப்படி தான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கெட் சமோசா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள் டைப்பில் வந்து மேலே ஒரு லேயர் கீழே ஒரு லேயர் சமோசா ஷீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடியில் உள்ளது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் மேலே உள்ளது அந்த மாதிரி ஜிக்ஸாக்காக 2 பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 சைடு உள்ளதில் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கிட்டேன்.
ஸோ இங்கிட்டு இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று ஜிக்ஸாக்காக அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ பாக்கெட் சமோசா தான் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு போல இருக்கு. ஸோ நம்மளும் தான் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு ட்ரை பண்ணேன். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான். நம்ம சமோசா பேக்கிங்க்கு ரெடி பண்ணுறோம்ல, ஸோ அதை விட ஒரு 2 seconds எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளோதான். நல்லா அது பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி பேக்கெட் சமோசான்னு கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிடுதுங்க குட்டீஸுமே. அதுலேயே கொஞ்சமாக வந்து சீஸ் வச்சும் ஒரு சைடு நான் அந்த மாதிரி 2 டைப்பாக வந்து பேக் பண்ணி வச்சுக்கிட்டேன். 5 சமோசா நார்மல்னா 5 சமோசாவில் மசாலாவோட சீஸ். இப்போ வந்து சீஸ் ரோல் வந்து எப்படி பண்ணலாம் சமோசா ஷீட்டில் அப்படின்னு தான் காமிச்சிருக்கேன். இதுமே ரொம்ப ஈஸி தான். சமோசா ஷீட்டில் மேலே வந்து கொஞ்சமாக சீஸ் வச்சுட்டு 2 பக்கம் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஃபுல்லாக லைன்ஸ் போட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி ரவுண்ட் பண்ணிகிட்டே வந்துட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடுது. பார்க்குறதுக்கும் ஒரு மாதிரி லுக்காக டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. நம்ம ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரி தெரியும். பட் ரொம்ப ஈஸியான மெத்தட் இதெல்லாமே. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்க குட்டீஸ்க்காகவே நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண வேண்டியிருக்குல்ல, அப்போ தான் அதை எடுத்தே சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நானும் யோசிச்சுட்டு ஒன்றா ட்ரை பண்ணேன். ஃப்ரீசர் ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெடி பண்ணி வைக்கிறத விட அதை நம்ம பக்காவாக பேக் பண்ணி வச்சோன்னா தான் திரும்ப நம்ம அதை வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸஸில் வந்து நிறையா வச்சுருப்பேன் நான் அந்த மாதிரி பாக்ஸ் எடுத்து. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ரேப் பேப்பரை அடியில் விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மேலே அப்படியே க்ளோஸ் பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ராவும் விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே நம்ம ஒன்றோட ஒன்று ரொம்ப வந்து போட்டு ப்ரெஸ் பண்ணாத அளவுக்கு எடுக்கிற மாதிரி ஈஸி மெத்தடில் வந்து நான் அந்த மாதிரி ஃபுல்லாக அலைன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ரேப் பேப்பரை வச்சு ஃபுல்லாக அப்படியே ஏர் போகாத அளவுக்கு கேப் இல்லாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வேர்வை தண்ணிலாம் வடிஞ்சு ஒரு மாதிரி அந்த ஷீட்டே வந்து நொஸ்ஸுன்னு ஆகும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் போகும். அப்படி போச்சுன்னா அப்படியே உடஞ்ச மாதிரி ஆகிடும். நம்ம வந்து இவ்வளோ தூரம் செஞ்சு பேக் பண்ணி அது பிரயோஜனமே இல்லைன்ற மாதிரி போயிடும். ஸோ அதுக்காக அந்த சேஃப்காக அந்த மாதிரி பேக் பண்ணி அப்படியே ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. எனக்கு வந்து ஒரு 1 week இல்லை 10 days அந்த மாதிரி வரும். ஸோ அவ்வளோதான், அந்த மாதிரி நான் பேக் பண்ணி வச்சுப்பேன் எப்போவுமே. வந்து நம்ம இடையில ஏதாவது பஜ்ஜி அந்த மாதிரி வேறு ஐட்டங்களும் இதோட சேர்த்து ஆட் பண்ணி தான் நான் ஃப்ரை பண்ணுவேன். அதனால தான் அந்த 1 week 10 days, இல்லைன்னா வந்து ஒரு 4 days அந்த மாதிரியே காலி ஆகிடும். அது மட்டுமே பண்ணுற மாதிரி இருந்தால். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு மில்க் ஷேக் வந்து இஃப்தாருக்கு ட்ரிங்காக ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ நம்ம ஒரே மாதிரி தானே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமேன்ட்டு எடுத்திருந்தேன். இதுக்கு வந்து ஆல்மண்ட் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டேன். மீதி எல்லாமே வந்து மெஷர்மெண்ட்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த அளவுக்கே வந்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே. ஒரு 2 டம்ளர் நல்லா சூடான பால் ஊற்றி ஒரு 10 to 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே கொஞ்சம் பெரிய மிக்ஸி ஜாராக இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. முன்னாடி அதில் வந்து கொஞ்சமாக கண்டென்ஸ்டு மில்க், சும்மா உங்களோட நெசசரிக்கு தானே அது கண்டென்ஸ்டு மில்க் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். நார்மலாக சேர்த்தாலுமே நல்லாயிருக்கு. ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ், வேறு ஏதாவது எசன்ஸ் ஃப்ளேவர் இருந்ததுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது ஃபுல்லாக நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் ஏன் பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன்னா, இந்த மாதிரி டாப் லேயர் வரைக்குமே வரும். அது சின்னதில் வந்து நமக்கு வெளியவே லீக் ஆகிடும் சம்டைம்ஸ், அந்த மாதிரி வரும். ஏன்னா நான் 2 டம்ளர் மில்க் சேர்த்துருக்கேன் இல்லையா. நம்ம வந்து எப்படியோ அதிகமாக தான் இஃப்தார் டைமில் எல்லாருக்குமே ட்ரிங்க் செய்கிறதுக்காக ரெடி பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதனால தான் அதில் கொஞ்சமாக ஹனி சேர்த்துக்கும் போது நமக்கு ஸ்வீட் கம்மியாக இருக்கும் அப்படின்னா தான் ஹனி சேர்த்துக்கணும், இல்லைன்னா அதையுமே ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம டேட்ஸ் சேர்த்துருக்கிறதுனால அதுலேயே ஸ்வீட்னஸ் இருக்கும். இப்போ வந்து இது மேலேயே வந்து கொஞ்சமாக நட்ஸும் போட்டுக்கலாம். நான் வந்து இதில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ பாதாம் ஃப்ளேவர் அதிகமாக கொடுக்கணுன்றதுக்காக நான் அந்த இதை வந்து டாப் லேயராக போட்டுக்கிட்டேன். ஸோ டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. நான் வந்து இன்னைக்கு க்ளீன்லாம் பண்ணதுனால அப்படியே கண்டினியூவாக எனக்கு ஃபுல்லாக ஒர்க் ரொட்டீன் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இஃப்தார் டயத்தை ரீச் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரை பண்ணி வைக்கிறதுக்காக நான் ஃபலாஃபில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதுக்கப்புறம் சீஸ் பால் ரெடி பண்ணியிருந்தேன். இது எல்லாமே என்னோட முந்தின வீடியோஸில் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ வேணுன்றவங்க லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் அதோட வந்து 2 பாக்கெட் சமோசா, அதுக்கப்புறம் ஒரு சீஸ் ரோல், அந்த மாதிரி பாக்கெட் சீஸ் ரோலையும் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை மட்டுமே இன்றைக்கி ஃப்ரை பண்ணி எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. யூஸ்வலாக அந்த நம்ம கஞ்சி குடிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிடும். எல்லாமே நம்ம ஒரே டைமில் எடுத்துக்கவே மாட்டோம். ஸோ நாங்கள் வந்து இது ஃப்ரை பண்ணி பார்க்குறதுக்காக தான் இன்றைக்கி இத்தனை ஐட்டமும் கூடயுமே எடுத்திருந்தேன். ஸோ ஃப்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது, அதோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் இந்த சீஸ் பாலோட அவுட்புட், அதுக்கப்புறம் சீஸ் பாக்கெட் சமோசாவோட அவுட்புட்லாம் நான் காமிக்கலையா. ஸோ இந்த வீடியோவில் அதெல்லாம் நம்ம ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் இது எல்லாமே வச்சு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நான் கொஞ்சமாக ஃப்ரூட் கஸ்டர்டுமே ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி இஃப்தாருக்கு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி இஃப்தார் வந்து ரொம்பவே சூப்பராக கம்ப்ளீட் ஆகிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நம்புகிறேன். அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து வீடியோவையும் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் யாருக்காவது அனுப்பணும்னு நினச்சிங்கனாலும் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள். இதில் நிறைய விஷயங்கள் இன்னும் ஈத் விலாக்ஸ், ஈத் ஷாப்பிங் எல்லாமே வந்து பேக் டு பேக் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். இங்கே இருந்து தான் வாங்க முடியல, நம்ம எதுக்கு பார்க்கணுன்னு நினைக்காதீங்க. யூஏயில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர கூட சொல்லலாம். நான் சொல்கிற சில திங்ஸும் சரி, இல்லை நீங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி ரெசிபிஸ் சொல்கிறேன்னா அதெல்லாம் வீட்லேயுமே செஞ்சுக்கலாம். ஸோ எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணி. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விலாக், யூஸ்ஃபுல்லான விலாகில் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.